கிறிஸ்மஸ்க்கு தான் கேக் கொடுக்காம ஏமாற்றிட்டேன். நியூ இயர்க்காவது ஒழுங்காக கேக்கோட வான்னு ஆஃபீஸில் சொல்லியே விட்டுட்டாங்க. சரி நம்ம கைவண்ணத்தை காட்டுவோன்னு சொல்லிட்டு நான் கேக் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். அந்த பாத்திரம் ஏன் அப்படி இருக்குன்னு நினைக்காதீங்க. ஏற்கனவே ஒரு தடவை கேக் பண்ணுறேன்னு சொல்லி சொதப்பிருச்சு. அதனால அதே பாத்திரத்தில் ட்ரை பண்ணலான்னு பண்ணேன். சுகருக்கு பதிலாக கொஞ்சம் நாட்டு சர்க்கரையும் மைதாக்கு பதிலாக வீட் ஃப்ளாரும் போட்டு ஹெல்த்தியர் வெர்ஷன் மாதிரி பண்ணலான்னு சொல்லி பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். சொதப்பிட்டா மானமே போயிருமே கடவுளேன்னு வேண்டிகிட்டே பண்ணிட்டு இருந்தேன். ஆனால் அந்த பேட்டரை பார்த்தீங்கன்னா ரொம்ப சாக்லேட்டியாக செம்மையாக இருந்துச்சு. சரி எப்படியோ நல்லா வந்துடும் நம்பிக்கையோட பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். அவன் இல்லாதனால வீட்டில் இருந்ததை வச்சு செய்யலான்னு சொல்லிட்டு பாயில் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். அப்புறம் கொஞ்சோண்டு மிச்ச பால் இருந்துச்சு, அதில் கொஞ்சோண்டு காஃபி போட்டு மாடிக்கு போய் கொஞ்ச நேரம் சில் பண்ணிட்டு வரலான்னு போயிட்டு வந்தேன். வந்து செக் பண்ணி பார்த்தா அது வந்து ஒட்டாமலே வந்துருச்சு. எனக்குனால ஒரே ஹாப்பி. நான் பண்ண கேக் தானே எனக்கே செம்ம சர்ப்ரைசிங்காக இருந்துச்சு. அப்புறம் அதை எடுத்து கூல் டவுன் பண்ணிவிட்டு கட் பண்ணி பார்த்தா அவ்வளோ சாஃப்டாக அவ்வளோ ஸ்பாஞ்சியாக இருந்துச்சு. ஆஃபீஸில் கொடுத்தா யாருமே நம்பலை நான் தான் பண்ணேன்னு. அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. எல்லாத்தையும் நான் தான் பண்ணேன்னு கொடுத்துட்டு இருந்தேன்.